தற்பொழுதைய ஒரு அண்மை செய்தி. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் பிப்ரவரி 4, 5 என டெல்லியில் ஆலோசனையானது நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தமிழகம் தேர்தல் மேற்பார்வையாளர்களாக பணியாற்ற உள்ள அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. கூட்டத்தில் பங்கேற்காத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. 5 மாநில தேர்தல் தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டு வருகிறது. தமிழகம், மேற்கு வங்கம், கேரளா, அசாம், புதுச்சேரி ஆகிய 5 மாநிலங்களில் தேர்தல் பிப்ரவரி 4, 5 என டெல்லியில் ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். தேர்தல் மேற்பார்வையாளர்களாக பணியாற்ற உள்ள அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களையும் தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். தற்பொழுது 5 மாநில தேர்தல் தொடர்பான ஆலோசனை நடக்க இருக்கிறது. அது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? சங்கீதா, வணக்கம். தமிழ்நாடு, மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தல் நடப்பு ஆண்டில் நடைபெற இருக்கிறது. அதற்கான தேர்தல் அறிவிப்பும் இன்னும் ஒரு சில மாதங்களில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 5 மாநிலங்களும் தேர்தல் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட ஆலோசனைகளை மேற்கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது இந்த தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளம், பாண்டிச்சேரி உள்ளிட்ட 5 மாநிலங்களை பணியாற்றக்கூடிய தேர்தல் பார்வையாளர்களாக பணியாற்றக்கூடிய IAS மற்றும் IPS அதிகாரிகளுக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்திருக்கிறது. அந்த 5 மாநிலங்களை சார்ந்த உள்துறை செயலாளர்களும் இந்த அழைப்பு ஏற்று வர வேண்டும் என்ற ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்தினுடைய மேற்பார்வையாளர்களாக பணியாற்ற இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கான பணிகள் தொடர்பாகவும் அவர்கள் அங்கு மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அறிவுரை வழங்குவதற்காக இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்தில் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து அதிகாரிகளும் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் தவறக்கூடிய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற ஒரு எச்சரிக்கையும் இந்திய தேர்தல் ஆணையம் மூலமாக விடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாகவே இந்த ஆலோசனை கூட்டம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. பிப்ரவரி 1 மற்றும் 2 வாரத்திற்குள்ளாக இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஆணையர்கள் குழு தமிழகத்திற்கு வருகை தர இருக்கிறது. அரசியல் கட்சிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்துவதற்கான திட்டமும் வகுக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழலில் அதற்கான முன்னேற்பாடுகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையாகவே அவர்களுடைய தமிழகம் வருகை மற்றும் இந்த 5 மாநிலங்களை சார்ந்த தேர்தல் பார்வையாளர்களுக்கான ஆலோசனை கூட்டம் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பிப்ரவரி 4 மற்றும் 5ஆம் தேதியில் நடைபெறக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் கிட்டத்தட்ட தேர்தலுக்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆய்வுகளும் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன. அதன் தொடர்ச்சியாக இந்த 5 மாநிலங்களுடைய தலைமை தேர்தல் அதிகாரிகளுடைய ஆலோசனை கூட்டத்திற்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் வாக்குப்பதிவு நடத்துவதற்கான வாக்குச்சாவடி மையங்கள், தேர்தல் அதிகாரிகள், மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து வகையிலான தேவைகளும் தயார் நிலையில் இருக்கிறதா என்பது தொடர்பான ஆலோசனையும் அடுத்தடுத்து தொடர்ந்து நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சங்கீதா, இன்வெஸ்ட்மெண்ட் சேலஞ்சுக்கு ரெடியா? ஒரு பவுண்ட் தங்கம் 30,000க்கு கிடைக்குமா? மியூச்சுவல் ஃபண்ட்ல 30% லாபம் வருமா? ஷேர் மார்க்கெட்ல 60% லாபம் உறுதியா? இல்ல பேங்க் பிக்ஸ்ட் டெபாசிட்ல 30% லாபமா கிடைக்குமா? ஆனா 100% செக்யூரா சென்னை சிட்டி லிமிட்குள்ள பிளாட் வெறும் 1450 per square feet மட்டும்தான். இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க. மேலும் விவரங்களுக்கு இப்பவே கால் பண்ணுங்க.